ப்ளூபெக்ஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்னென்னா, நம்ம ஈரோட்டில் வந்து விஜய் வந்து மீட்டிங் நட்டினார். அதை பற்றி பேசலாம். விஜய் சார், நாங்கள் திருப்பி சொல்கிறோம், நீங்கள் வந்து ஒரு முழு அரசியல்வாதியாகவே நீங்கள் மாற மாட்டீங்க. முதல்ல அவங்க ஸ்பீச்சை கேட்கணுன்ட்டு ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போல்லாம் சுத்தமாக எரிச்சல் தான் வருது. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, ஏது பேசுகிறீங்கன்னு உங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, வந்திருக்கிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. என்னென்னவோ கதை சொல்கிறீங்க, பாம்பு கதை சொல்கிறீங்க, காளிங்கராயர் அவரை பற்றி சொல்கிறீங்க. காளிங்கராயர் ஐயா வந்து என்ன பண்ணார், ஏது பண்ணாருன்றதை வந்து அவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள். எல்லாரையும் சொல்கிறீங்க, அவங்க வந்து களத்துலேயே இல்லை, களத்தில் இல்லாதவங்களை பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒன்றும் களத்துக்கே வரலையே சார். அவங்க எல்லாமே டெஸ்டடு சார், அண்டு ப்ரூவ்டு. இவ்வளோ வாக்கு வங்கி வச்சுருக்காங்க, இவ்வளோ ஓட்டு சதவீதம் வச்சுருக்காங்க, இவ்வளோ ஒரு நாள் வந்து ஒரு கல அரசியலை, தேர்தல் அரசியலை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்து அடுத்தவங்கள வந்து ஒரு 19 வந்து நீங்கள் பேசுகிறது வந்து சுத்தமாக வந்து ஒரு ஒரு எதுவுமே இல்லை. உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்றதும் ஒரு சுத்தமாக தெரியல. ஒரு கிளியர் விஷயம் இருக்கணும். நம்ம பேச்சு வந்து மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சர் பிளான் இருக்கணும். எதுவுமே கிடையாது. சுத்த அட்டர் வேஸ்ட். நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க இல்லை அப்படி இல்லை, நீங்கள் உங்கள் காலு கீழே 1000 குப்பை இருக்குது, குப்பை குவியலாக இருக்குது. உங்கள் ஆஃபீஸை வந்து முற்றுகிடுறாங்க, காசு வாங்கிட்டு வந்து போஸ்டிங் போடுறாங்கன்ட்டு முற்றுகிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த மாநாட்டில் வந்து ஒரு சேர் போட முடியல. வந்தவங்களெல்லாம் ஆட்டு மந்த மாதிரி நிற்க வச்சு நீங்கள் ஒரு இது பண்ணுறீங்க. ஒரு மனித நேயமும் கிடையாது, ஒரு மனிதனுக்கு உண்டான மதிப்பும் கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து அடுத்தவங்கள பற்றி பேசுகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்க சார். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன வழி பேசுவேன், நான் எவ்வளோ நிமிஷம் பேசுவேன், அதை கேட்கறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்கிறீங்கல்ல. ஏங்க, நாங்கள் தாங்க கேட்கணும். நாங்கள் மக்களாகிய நாங்கள் தான் கேட்கணும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் தலையெழுத்துன்னு கேட்டுன்னு இருக்கோம்ல, நாங்கள் தான் கேட்கணும். வேறு யார் கேட்பா? உங்களுடைய சொல்கிறாங்க, உங்களை ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாங்க, உங்கள் தொண்டர் கிடையாது, ரசிகர் ஒருத்தர் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னா சோத்தில் விஷம் வச்சிருவேன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கூட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தற்கூரி கூட்டம் தான். ஏன்னா நீங்களே ஒரு தற்கூரி. உங்களுக்கும் சுத்தமாக அறிவு கிடையாது, சுய அறிவு கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோன்னு. அதாவது நான் போன வீடியோவில் அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, தமிழ்நாட்டு தான் உங்களை வளர்த்து விட்டது. இந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்குது. அதை எப்படிலாம் கெடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கெடுத்துட்ருக்கீங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டீங்க. யாருக்கும் இல்லாத ஒரு மாசு இருக்குது, அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாமல் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். அப்புறம் என்ன சொல்கிறீங்க, நான் பேசிகிட்டு இருக்கும்போது மேடையிலே நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் வந்து பேசினேன்னா என் வாயில் எதனா கெட்ட வார்த்தை வந்துடுறேன். ஏங்க, ஒரு அரசியல்வாதி வந்து இப்படியா பேசுவார்? ஒரு பொது மேடையில் உங்களை வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவங்க பார்த்துட்ருக்காங்க, ஒரு லைவில் பார்த்துட்ருக்கும் போது நான் அப்படின்னா கெட்ட வார்த்தை பேசிடுவேன்னு, இது என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்புன்னே ஒன்றும் புரியல. ஏதோ கெட்ட வார்த்தை வந்துடும், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், எனக்கு பேச தெரியும், பேச மாட்டேன்னு சொல்கிறேன். நீ இதை பேசி தான் பாரு. நான் என்ன கேட்குறேன், நீ பேசு, உனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தை பேசு. நீ பேசுகிற கெட்ட வார்த்தையோட 1000 மடங்கு பேசுறதுக்கு இங்கே ஆள் இருக்குது. ஓகேவா? நீ அதாவது எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்னை தவிர்த்து இந்த இதில் யாருமே இல்லைன்னு மட்டும் பேசின்னு இருக்காது. அதுவும் இல்லாமல் நீ வந்து எப்போவுமே வந்து ஒரே ஒருத்தரை வந்து நீ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்க. நீ வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த அவலங்களை பற்றி பேச மாட்டேற, இப்போ பிஜேபியில் நடக்கிறத பற்றி பேச மாட்டேற, எந்த இதுவுமே பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்க. எஸ்ஐஆர் இப்போ ப்ராப்ளம் ஆச்சு, திருப்பரங்குன்றத்தை பற்றி நீ சுத்தமாக பேச மாட்டேற. தொட நடிங்கி, நீ இப்போ சொல்கிற மாதிரி நீ தொட நடிங்கி திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசவும் மாட்டேற, கவினை பற்றி பேசவும் மாட்டேற. ஆனால் நான் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து நீ இப்போ எங்கே வந்து நின்று இருக்க சொல்லு. திருப்பரங்குன்றம் போய் நின்னியா? நீ நிற்கலாம் தேவையில்லை. எதனா ஒரு வாய்ஸ்னாச்சும் கொடுத்தியா சொல்லு? எதுவுமே கிடையாது. ஆனால் வந்து நான் வந்து உங்களுக்காக நிற்பேன் இதோ இப்படி கையை இப்படி வச்சுக்கினா மட்டும் ஆகிடுமா எல்லாமே? நான் கூட தான் வச்சுன்னுக்கிறேன், எனக்கு வந்துடுவாங்களா என்ன? உனக்கு வந்து அதான் சொல்கிறேன், சுத்தமாக அறிவே கிடையாது. ஒரு இடத்துல அதாவது மக்களையும் கேடுகட்ட நீ. உனக்கு எழுதி கொடுக்குறவன் வந்து எழுதி கொடுக்குறத அப்படியே படித்து ஒப்பிச்சுட்டு போகிற ஒரு நீ. ஓகேவா? நான் உடனே கேட்குறேன், ஒரு 10 அடி இருக்கிற ஹைட்டுக்கு வந்து நீ டூப் போட்டு செய்கிறவன் நீ எந்த எதிரில் வந்து நீ நிற்கிற? எல்லாத்துக்குமே நீ வந்து அடுத்தவனை எதிர்பார்த்து எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஒரு விஷயம்னா கூட, உனக்கு காஃபி கொடுக்கணுன்னா கூட வந்து நீ அடுத்தவனை எதிர்பார்த்து எல்லாமே நீ பண்ணிகிட்ருக்க.
ஓகேவா? அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி நீ தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நீ ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருப்ப? எனக்கு இப்போவும் சொல்கிறேன், எனக்கு வந்து சீமானெல்லாம் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக எனக்கு வந்து உடன்பாடே இல்லாமல் இருந்தது. நீ எப்போ நீ வந்து அரசியல்னு வந்தியோ 1000 டைம்ஸ் சீமான் வந்து பெட்டர். உனக்கு தைரியம் இருந்தால், இப்போவும் சொல்கிறேன், உனக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால் சீமான் கூட 1 to 1 மட்டும் நீ வச்சுப்பார். அவர் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல், நீ கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். ஓகேவா? யார் வந்து எலிஜிபிள்னு பார்த்துக்கலாம். நீ எதுவுமே ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டே, எதுவுமே பண்ண மாட்டே. ஆனால் வந்து உனக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளணும்னு மட்டும் ஆசை. வெக்கமாக இல்லை உனக்கு? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, பாண்டிச்சேரியில் வந்து ஒரு மீட்டிங் நடத்துனீங்க. அங்கே என்ன பண்ணீங்க? பாண்டிச்சேரி போலீஸ் வந்து சூப்பரு, தமிழ்நாடு போலீஸை வந்து இவங்களை பார்த்து கற்றுக்கணும்னு சொன்னீங்கல்ல. இங்கேயும் எவ்வளோ பேர் வந்தாங்க, இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தானே கொடுத்தாங்க. உங்களுக்கு தமிழ்நாடு போலீஸ்னால் உங்களுக்கு பிடிக்காது, அதே பாண்டிச்சேரினா வந்து உங்களுக்கு பிடிக்கும். பாண்டிச்சேரினா நினைவுக்கு வரது வந்து அது இதுன்னு சொல்லுவீங்க. பாண்டிச்சேரியில் வந்து எவ்வளோ பெரிய இது இருக்குது, ஒயின் ஷாப்ஸ் இருக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு உனக்கு வந்து இதுவும் கிடையாது. சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எதுவும் கிடையாது, உங்களுக்கு எழுதி கொடுக்குறவன் தான் எல்லாமே செய்கிறான். அதை வச்சு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் கூட இருக்கிறவங்கள வந்து கரெக்டாக பேச சொல்லுங்கள். ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்கார். அதாவது தமிழும் பேச தெரியாமல், என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறாரு. ஒரு வீடியோ பார்த்தால என்ன சொல்கிறாரு, ஊழல் பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் பண்ணுங்க. இது என்ன இதெல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? சாவடிங்க, அடுத்தவனுக்கு வலிக்காமல் சாவடிங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இதுலேயே தெரியுது நீ எவ்வளோ பெரிய தற்கூரி, உன் கூட இருக்கிறவன் எவ்வளோ பெரிய தற்கூரின்னு சொல்லிட்டு. என்ன அதாவது சுத்த வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். இப்போ வந்து ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடந்ததில்ல, இதே மாதிரி பெல்ட்டு தான் கொங்கு பெல்ட்டில் வந்து கரூர்லேயே நடந்தது. அதே மாதிரி தான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு போயிட்டு அங்கேருந்து எதுக்கு போனீங்க? இது ஈரோடுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக கரெக்டாக போனீங்க? இதே விஷயத்த நீங்கள் வந்து கரூரில் பண்ணியிருந்தீங்கன்னா 41 பேர் செத்தே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? உங்களுக்கு அறிவு வரணும், உங்களுக்கு அறிவு வரணுன்றதுக்காக 41 பேர் சாவாங்களா? சொல்லு. உனக்கு அறிவு வரணும், உனக்கு அரசியலில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு சொல்லிட்டு 41 பேரை சாவடிப்பியா நீ? இது வந்து அது சரியில்லை, இது சரியில்லை, ஒரு பிளான் கொடுத்து ஒரு எஸ்ஓபி கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் நீ இது பண்ண மாட்டேன், ஃபாலோ பண்ண மாட்டேன், 41 பேரை சாவடிச்சிருவேன். இப்போ வந்து ஒரு கம்பத்தில் ஒருத்தன் ஏறுறான், அவனை ஏற விட்டுட்டு ஏறுற வரையும் ஒருத்தவங்க கூட இருக்கிறவங்களாம் பார்க்கவே மாட்டான். அவன் மேலே ஏறி நின்ன பிறகு தம்பி இறங்கு இந்த சினிமாவில் போடுற டைலாக்ஸு, சினிமாவில் போடுற இதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. நீ முத்தம் கொடுப்பேன்னு சொல்கிற, பண்ணுறது தப்பு, இதுக்கு நீ முத்தம் வேற கொடுப்பியா? சொல்லு. நீ என்ன மாதிரி ஒரு அரசியலை எடுத்துன்னு போகிறேன்னே ஒன்றுமே புரியலை. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, எனக்கு விஜய்க்கு வந்து ஓட்டு போடலைன்னா சோத்தில் விஷம் வச்சுருவேன்னு சொல்கிறாங்க. ஒரு ரசிகர் சொல்கிறாரு. இதை கேட்குறதுக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்குது தெரியுமா? ஆனால் ஒன்று, உன்னால் ஒரே ஒரு விஷயந்தான் நல்லது நடந்திருக்கு. என்னன்னா, நீ வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எத்தனை தற்கூரிங்க இருக்குதுங்க, எத்தனை மென்டல் இருக்குதுங்க, இதெல்லாமே வெளியே வந்தது. நீ ஒரு ஃபில்டர் மாதிரி, விஜய்னு ஒரு ஃபில்டரை போட்டால் மேலே நிற்கிறது எல்லாமே தவிடு, தூசி, தற்கூரி, இது எல்லாமே மேலே நின்றுட்டுருக்குது. அதை வச்சு தான் நீ அரசியல் பண்ணிகிட்ருக்க. உங்களுக்கு தமிழ்நாட்டு காவல்துறையை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? இலக்காரமாக இருக்குதா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து ரொம்ப அதை வந்து கேவலப்படுத்துறீங்க. பட் அதே நேரத்தில் வந்து அதே ஒரு யூனிஃபார்மை போட்டுட்டு ஜனநாயகன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியிடுறீங்க. உங்களுக்கு வந்து ஆதாயம்னா நீங்கள் பண்ணுவீங்க. உனக்கு தைரியம்னு ஒன்று இருந்ததுன்னா, இப்போவும் சொல்கிறேன், உனக்கு தைரியம்னு ஒன்று இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஆப்போசிட்டு இவங்க தான் அப்படின்னு சொல்கிறல்ல, டிஎம்கே தான் ஆப்போசிட்டுன்னு சொல்கிறல்ல, டிஎம்கே விட்டுரு, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்காங்க கொடு. சீமான்கிட்ட ஒரு நேருக்கு நேர் 1 to 1 உன்னால் போட முடியுமா? அதை மட்டும் சொல்லு. நீ கூட வேணாப்பா, உன்னோட இவரை அனுப்பிச்சி விடு, ஆதவ் அர்ஜுனாவையோ இல்லைனா புஷி ஆனந்தியோ இல்லைனா நிர்மல்குமார் சாரையோ யாருன்னா வந்து ஒரு 1 to 1 நேரடி விவாத மேடைகள் எவ்வளவோ நடக்குது, அதில் வந்து அனுப்பிச்சி விட சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலுமே ஒன் சைடாகவே பேசுகிற மாதிரி ஒரு இன்டர்வியூனா அது எதிர்கருத்து இருக்கணும், அதுக்கு வந்து பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் சொல்கிறதையே சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து டெல்லி அரசியல் மாதிரி இருக்குது. நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, அரசியல்ன்றது வந்து கல அரசியல் கிடையாது. அது வந்து மீடியா வந்து சம்மந்தப்பட்டதும். ஒரு மீடியா அரசியல் வந்து யூடியூபர்ஸ் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டோம், அவங்களுக்கு காசு கொடுத்துட்டோன்னா அவங்கள ஒன்று வந்து ஹைக் பண்ணி பேசுவாங்க. நீ வந்து ஒரு ஃப்ராங்காகவே பேச மாட்டேற, ஒரு வெளிப்படையாகவே பேசவே மாட்டேற. நீ திருப்பரங்குன்ற அரசியல் வந்து சுத்தமாக நீ வந்து தொடவே மாட்டேற.
வெளிப்படையாக சொல்லிவிடு, எனக்கு வந்து திருப்பரங்குன்ற அரசியல் மேலே ஒரு இது இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதை பற்றி நான் பேச மாட்டேன், எனக்கு பயம் அப்படின்னு சொல்லிவிடு. இப்போ நீ ஜனநாயகன் வந்திருக்குல்ல, அதுக்கு வந்து நீ வந்து ஒரு ஃப்ரீ டிக்கெட் மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ண, ஓகேவா? நீங்கள் வந்து மற்ற விஷயத்துக்கெல்லாம் சொல்கிறீங்கல்ல, நான் இவ்வளோ விட்டுட்டு வந்தேன், கேரியரை விட்டுட்டு வந்தேன்லாம் சொல்கிறீங்களா, ஒரு ஃப்ரீ டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணு. நீ உனக்கு தைரியம் இருந்தால் பண்ணப்பா. அதுக்கு ஏன் நீ வந்து இது பண்ண மாட்டேங்கிற? இன்னொன்னும் சொல்கிறேன், நீ எப்போ வந்து தைரியமாக பொது பிரச்சனை பற்றி பேசுகிறியோ அப்போ வந்து உனக்கு வந்து ஒரு ஆதரவு வரும். வேறு ஒரு விஷயமே கிடையாது. உன்னை வந்து பேசுகிறதுக்கு நீ உனக்கு டைம் இல்லைன்ட்டு, ஆனால் ஒன்றே ஒன்று தான், எனக்கு வந்து அடுத்தவங்கள பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை, எனக்கு அதை பற்றிலாம் நீ என்ன வெட்டி முறிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு டைம் இல்லைன்னு எனக்கு தெரியல. நீ பனையூரில் போய் தூங்க போகிற, தூங்குறதுக்கு வந்து டைம் இல்லைன்னு சொல்கிற ஒரே அரசியல்வாதி நீ மட்டும்தான் தான் இருப்ப. இதுக்கு மேலேயே உன்னை பற்றி பேசணுன்னா எனக்கு தான் கேவலம். இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.